வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு, முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் செடல் திருவிழா, திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சித்தர்கள் இறைவனின் பிரதிநிதிகள், மற்றவர்களுக்காக வாழும் மனம் படைத்தவர்கள். சித்தர்களின் ஆசியோடு தான் புதுச்சேரியில் வாழ்வோரின் தனிநபர் வருமானம் 3.4 லட்சமாக உயர்ந்துள்ளது. சிறியவனாக இருந்தபொழுது எப்போதாவது விபூதி அணிவேன். ஆனால் தனது ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகளை சந்தித்த பிறகு விபூதி அணியாமல் வெளியே வருவதில்லை என்றார். சித்தர்களின் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சித்தர்கள் குறித்து மேடையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மின்தடை ஏற்பட்டது. இருந்த போதிலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக தொடர்ந்து மின்சாரமின்றி மேடையில் பேசினார். சிறிது நேரத்தில் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்ய கோரி புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைப்பாளர் பொருட்செழியன் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, சிறில் நிக்கோலஸ் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 42ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. 14ஆம் தேதி பால்குடம் ஊர்வலம், 16ஆம் தேதி 108 முளைப்பாரி உற்சவம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் இரவு அம்மன் வீதியுலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சடல் உற்சவத்தை ஒட்டி பக்தர்கள் கோவில் அருகில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். மாலை 5 மணியளவில் நடைபெற்ற சடல் விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி பேருந்து, லாரி, வேன், கார், ஆட்டோ ஆகிய வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாலையில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். சடல் விழாவினை முன்னிட்டு நேற்று மாலை புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு சென்ற வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. ஜெம் மருத்துவமனை சார்பாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா ஃபியஸ்தா 2025 எனும் தலைப்பில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இறப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் அதிநவீன நுண்துளை இரணிய அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்டு நேரடியாக அறுவை சிகிச்சை செய்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனை நிறுவன தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறுகையில், நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர்
குடலிறுக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இந்த குடலிறுக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வலிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லேப்ரோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் போது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் 2-3 தினங்களில் அவர்கள் குணமாகி வழக்கமான வேலைகளை மேற்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்ட மருத்துவர் பழனிவேலு, புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறுவை சிகிச்சையை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு நேரடியாக காட்டி விளக்கம் அளிப்பது புதுச்சேரிக்கும் ஜெம் மருத்துவமனைக்கும் பெருமையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பேட்டியின் போது தலைமை மருத்துவர் செந்தில்நாதன், டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். கடந்த 15ஆம் தேதி பட்டானூரில் ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரி அடுத்த பட்டனூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியிலிருந்து திருச்சிற்றம்பலம் பகுதி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார். இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அமமுகவின் மேற்கு மாநில செயலாளர் லாவண்யாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 8 வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும், உங்களுக்காகவே உழைக்கவே வந்திருக்கிறேன். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று பேசினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். குருமாம்பேட் பகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் அடுத்த மாதம் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வீடு வீடாக சென்று மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படை வசதிகள் தேவையா என்பது குறித்து கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் நடைபெற்றுள்ள பணிகளையும் இனிமேல் நடைபெற உள்ள பணிகளையும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். மேற்கொண்டு சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, மின் விளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படை வசதிகள் குறித்த குறைபாடு இருப்பின் அதனை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்களிடம் கூறினார். இந்த ஆய்வின் போது ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், குருமாம்பேட் அமைதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் பாலகுமார், செந்தில், ரவி, ராமகிருஷ்ணன், ஐயப்பன், மனோகர், மணிகண்டன், ஏழுமலை, சேகர் உட்பட பாஜகவினர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள குருகுல் பாத் பள்ளியில் குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் குருகுல் பாத் பள்ளியில் குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாம் குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்தும் நோக்குடன் திட்டமிடப்பட்டது. முகாம் தலைமை பள்ளி சேர்மன் மோகன் வரவேற்புரை மூலம் தொடங்கப்பட்டது. பின்னர் குழந்தைகள் நல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஐஸ்வர்யா கணேசன் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவுகள் பற்றியும் ஜங்க் ஃபுட் தீமைகள் பற்றியும் விரிவாக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். பெற்றோர்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விரிவாக விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உணவு கண்காட்சி ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவுகளை கொண்டு தங்கள் செயல் மூலம் ஆரோக்கிய உணவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். அறங்காவலர் டாக்டர் தஷ்ணு மோகன் தலைமை விருந்தினருக்கு சால்வை அணிவித்தார். குருகுல் பாரத் பள்ளியின் தலைவர் மோகன் நினைவு பரிசுகளை வழங்கி குழந்தை நல மருத்துவர் ஐஸ்வர்யா கணேசனை கௌரவித்தார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் தெய்வானே ஆவணி ராஜா முடிவுரையில் குழந்தைகள் வளர்ச்சியில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், மாணவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த முகாம் அவர்களது வாழ்நிலையில் நல்ல எதிர்வினையாக அமையும் என நம்புகிறோம் என தெரிவித்தார். டாக்டர் தஷ்ணு மோகன் குழந்தைகள் ஸ்கிரீன் டைம் மொபைல் பார்ப்பதனால் ஏற்படும் தீமைகள் பற்றி பெற்றோர்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார். இந்த முகாம் குருகுல் பாத் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையும் குருகுல் பாத் பள்ளியும் இணைந்து நடத்தியதாகும். விழிப்புணர்வு முகாம் முடிவில் பெற்றோர்களுக்கு சத்துணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரீத்தி, காருண்யா, சுகன்யா, செந்தமிழ் செல்வி, கல்கி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மதகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா 2 அமர்வுகளாக காலை 10 மணி அளவிலும் பிற்பகல் 1 மணி அளவிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மது அண்ட் கோவின் பட்டய கணக்காளர் மதுகுமார், முன்னாள் நிதி கட்டுப்பாட்டாளர், பெங்களூரு ஷெல்லம் RPL விமான போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேவைகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் அறிவியல் புலத்தின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன், இணைச் செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்து கூறினார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் பாடத்தில் மட்டும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும், உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாசலபதி தமது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். 2 அமர்வுகளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியினை நன்றியுரையினை வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் செங்குந்த மரபினர் நலசங்க தலைவர் பாண்டியன், செயலாளர் கோபிநாத், பொருளாளர் ராஜேஷ் மற்றும் புதுவை நகர செங்குந்த இளைஞர் நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செங்குந்த மரபினர் நலசங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள சொர்ண பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தவளக்குப்பம் அண்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சொர்ண பைரவ சமேத சொர்ணாகார்ஷண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பைரவருக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சொர்ணாகார்ஷண பைரவரின் அருளை பெற்றனர். சிறப்பு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உபயதாரராக குமார் மற்றும் குடும்பத்தினர், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்புவனை தொகுதி இளைஞர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்புவனை தொகுதி இளைஞர்களுக்கு திருப்புவனை தொகுதி ராஜா ஏற்பாட்டில் டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் அசோக், ராஜேஷ், ராஜசேகர், பூவரசன், நவீன், அஜித், மனோகர் மற்றும் நிர்வாகிகள் அஜித், ஆகாஷ், செந்தில், மகேஷ், சரபாலன், அஜய், குமரன், அருள், ஜீவா, ஸ்ரீதர், அருண், ஆதிமயில், தோழிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9170 ரூபாய். 1 பவுன் 73,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1260 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் செடல் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.